தற்போதைய அண்மை செய்தி. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கார்கள் தயாரிக்கும் ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி தற்போது திறந்து வைத்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கார்கள் தயாரிக்கும் ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். 2 நாள் பயணமாக குஜராத் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை திறந்து வைத்த நிலையில் தற்போது குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கார் தயாரிப்பு தொழிற்சாலையை திறந்து வைத்திருக்கிறார். சுசுகியின் விட்டாரா மின்சார கார்கள் தயாரிக்கும் ஆலையை தற்போது அவர் திறந்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை தகவலை பார்த்து வருகிறோம். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மின்சார கார்கள் தயாரிக்கும் ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் கார் தயாரிப்பு தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சுசுகியின் விட்டாரா மின்சார கார்கள் தயாரிப்பு ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் சுசுகியின் விட்டாரா மின்சார கார்கள் தயாரிப்பு ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். அண்மை தகவலாக பார்த்து வருகிறோம். 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் மின்சார கார்களை தயாரிக்கும் ஆலையை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். மின்சார கார்கள் தயாரிக்கப்படும் ஆலையை குஜராத்தில் பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யுங்கள். வினோத், சமீபத்துல இந்தியாவில உற்பத்தி திறனை அதிகரிப்பதற்கான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது நமக்கு நினைவிருக்கலாம். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக இந்தியாவில லித்தியம் வகை பேட்டரி தயாரிப்புகளுக்கு மத்திய அரசு அதிக முன்னுரிமை கொடுத்திருக்கிறது. அதற்கான காரணம் உலகளாவிய அளவுல சுற்றுச்சூழல் உள்ளிட்டவற்றை எல்லாம் கருத்தில் கொண்டு எரிபொருளுக்கு மாற்றாக எலக்ட்ரிக் வாகனங்களை அதிக எண்ணிக்கையில பயன்படுத்துவதை நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது உலக நாடுகள் பலவும். இந்த பட்டியலில் இந்தியாவும் இணைந்திருக்கக்கூடிய நிலையில இந்தியா மட்டுமின்றி இந்தியால அதிக அளவு லித்தியம் பொருட்கள் கிடைக்கக்கூடிய நிலையில் அந்த லித்தியம் பொருட்களால் தயாரிக்கக்கூடிய பேட்டரி வாகனங்களுடைய உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் மத்திய அரசு முடிவு செய்தது. அந்த அடிப்படையில் தான் மாருதி சுசுகி நிறுவனத்தினுடைய தொழிற்சாலையிலிருந்து பேட்டரி வாகனங்கள், குறிப்பாக மின்சார வாகனங்கள் தயாரிக்கப்பட்டு அதனை 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டத்தை தான் இன்றைய தினம் பிரதமர் நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்துல தொடங்கி வைத்திருக்கார். 3 நாட்கள் அரசுமுறை பயணமாக குஜராத் சென்றிருக்கக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு நலத்திட்டங்களை எல்லாம் தொடங்கி வைக்க இருக்க 2வது நாளான இன்றைய தினம் குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மாருதி சுசுகி நிறுவனத்தினுடைய எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிப்பு தொழிற்சாலைக்கு சென்று அங்குதான் தயாரிக்கப்பட்ட எலக்ட்ரிக் வாகனங்களை கொடியசைத்து தொடங்கி வைத்திருக்க. மிக முக்கியமாக இந்தியா தற்சார்பு இந்தியாவாக அதிகரித்து வரக்கூடிய நிலையில் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்படக்கூடிய பொருட்களுக்கான அந்த எதிர்பார்ப்பும் அதிகரித்திருப்பதாக மத்திய அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையிலே இன்றைய தினம் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய மாருதி சுசுகி நிறுவனத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட லித்தியம் வகை பேட்டரிகளை கொண்டு செயல்படும் கார்கள் 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான திட்டத்தையே பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கார். இந்த திட்டத்தை தொடர்ந்து இன்னும் கிட்டத்தட்ட 5400 கோடி ரூபாய் மதிப்புள்ள பல்வேறு நல திட்டங்களையும் இன்றைய தினம் அகமதாபாத்தில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சியில பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்க இருக்க. குஜராத் மாநிலத்திற்கு 3 நாள் பயணமாக சென்றக்கூடிய பிரதமர் நரேந்திர மோடி 2வது நாளான இன்றைய தினம் தான் சற்று நேரத்திற்கு முன்பாக மாருதி சுசுகி தொழிற்சாலையில் கொடியசை தொடங்கி வைத்ததை தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் அகமதாபாத்ல நடைபெற இருக்கக்கூடிய பொது நிகழ்ச்சி ஒன்றில் 5400 கோடி ரூபாய் அளவுக்கான பல்வேறு திட்டங்களை குஜராத் மாநிலத்திற்கு தொடங்கி வைக்கவும், அதே போல ஏற்கனவே மத்திய அரசால் தொடங்கப்பட்டு நிறைவு பெற்றக்கூடிய திட்டங்களை மீண்டும் தொடங்கி வைக்கவும் பிரதமர் நரேந்திர மோடி திட்டமிட்டிருக்கிறார் என்பது மிக குறிப்பிடத்தக்க ஒன்று. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் எலக்ட்ரிக் கார் தயாரிப்பு தொழிற்சாலையை பிரதமர் நரேந்திர மோடி துவக்கி வைத்திருக்கிறார். அது தொடர்பான அண்மை தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி யோகேஸ்வரன்.